ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் மதிய வணக்கம். நாங்கள் ராஜாராணி கிச்சனில் பேசுகிறோம். நாங்கள் இன்றைக்கி ஒரு புதிய ரெசிபி ஒன்று செய்கிறோம். என்ன நாங்கள் செஞ்சுருக்கோம், இருந்தாலும் இது உங்களுக்காக சொல்லி காட்டுறோம். நாங்கள் தயிர் பவுடர் செய்கிறோம். கேட் பவுடர்னு சொல்லுவாங்க. சுத்தமாக எருமைப்பால் கிடைச்சுன்னா பரவாயில்ல. எருமைப்பால் எங்களுக்கு கிடைக்கல, அதனால் மாட்டுப்பால் 1 லிட்டர் வாங்கி தயிர் போட்டிருக்கோம். இப்போ அந்த தயிரை நம்ம தயிராக்கி பாலை இப்போ பவுடர் ஆகிறோம். அது என்ன செய்யணும்னா, சுத்தமான வெள்ளை துணி எடுத்து அந்த தயிர் எடுத்து அந்த வெள்ளை துணியில் கட்டி அதில் இருக்கிற தண்ணியெலாம் ஃபில்டர் பண்ணி எடுத்துடணும். ஃபில்டர் பண்ணி எடுத்துகிட்டு அந்த துணியில் இருக்கிற தயிரை ஒரு 2 நாள் 3 நாள் நல்லா வெயிலில் காய வைக்கணும். இது எதுக்குன்னா, உங்களுக்கு எல்லா நேரமும் தயிர் கிடைக்குதுன்னு சொல்ல முடியாது. தயிர் கிடைக்காத நேரத்தில் இந்த மாதிரி பவுடர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் இருக்கிற எந்த சத்துமே குறையாது. ஆர்கானிக் முறையில் செய்கிறதுனால உங்களுக்கு சுத்தமான தயிர் பவுடர் கிடைக்கும். இது வந்து நேச்சுரல் ஃபுட்டில் சேர்ந்து வரதுனால நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது நீங்கள் சாப்பாட்டுக்கு, வேறு ஸ்நாக்ஸுக்கு, நிறையா ஃபுட்டு நல்லா யூஸ் பண்ணுறாங்க. கேக் எடுத்து கூட அந்த தயிர் பவுடர் சேர்த்து செய்கிறாங்க. அது நல்ல டேஸ்ட் கிடைக்குது. ஆனால் அது அதிகமாக கடையில் கிடைக்கிறது, ஏன்னா அது ரேட் அதிகம். 1 லிட்டர் பாலுக்கு 100 கிராம் தான் பவுடர் கிடைக்கும். அதனால் ரொம்ப அதிகம் ரேட்டுங்கிறனால அதிகம் யாரும் செய்கிறதில்ல. அதிகம் ரொம்ப அதிகம் புரியாதீங்க. அந்த வெள்ளத்தன்மை வர வேண்டாம். சும்மா தண்ணி மட்டும் ஊற்றுற அளவு வச்சு அப்படியே வேலையை வச்சுருங்க. ஒரு பாத்திரத்தை வச்சு வச்சுருங்க. ஒரு 5 மணி நேரம் தண்ணி ஃபில்டர் ஆகி வெளியே போயிடும். அதுக்கப்புறம் அதை எடுத்து நீங்கள் பக்கத்தில் விரிச்சு வச்சு வெயிலில் காய வைங்க. 2 மணி காய்ச்சினா அது பவுடர் ஆயிரும். அது கட்டி இருக்கும். அதை நீங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டு உடச்சி தூள் பண்ணிக்காங்க. தூள் பண்ணி நல்ல டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், ஃபில்டர் பண்ணி அதுக்கு தண்ணியெலாம் வெளியே எடுக்கிறோம். நம்ம ராணியமாக தண்ணி எடுக்கிறாங்க. இது சுத்தமான மாட்டுப்பாலுங்க, பாக்கெட் பாலில் இல்லை. மாட்டுப்பாலாக இருந்தால் பெட்ரு. ஏன்னா இதோட எருமைப்பால் தான் நல்ல பெட்ரு. ஏன்னா அதில் கொழுப்பு சத்து அதிகமாக கிடைக்கிறதுனால அது இன்னும் கொஞ்சம் தரமாக இருக்கும். எருமைப்பால் எங்களுக்கு கிடைக்கல, அதனால் இது நாட்டு மாட்டுப்பால் வாங்கி வந்து நாங்கள் செஞ்சுருக்கோம். அதனால் இதுலேயும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் மதிய வணக்கம். நாங்கள் ராஜாராணி கிச்சனில் பேசுகிறோம். நாங்கள் இன்றைக்கி ஒரு புதிய ரெசிபி ஒன்று செய்கிறோம். ஏற்கனவே நாங்கள் செஞ்சுருக்கோம், இருந்தாலும் இது உங்களுக்காக சொல்லி காட்டுறோம். நாங்கள் தயிர் பவுடர் செய்கிறோம். கேட் பவுடர்னு சொல்லுவாங்க. சுத்தமாக எருமைப்பால் கிடைச்சுன்னா பரவாயில்ல. எருமைப்பால் எங்களுக்கு கிடைக்கல, அதனால் மாட்டுப்பால் 1 லிட்டர் வாங்கி தயிர் போட்டிருக்கோம். இப்போ அந்த தயிரை நம்ம தயிராக்கி பாலை இப்போ பவுடர் ஆகிறோம். அது என்ன செய்யணும்னா, சுத்தமான வெள்ளை துணி எடுத்து அந்த தயிர் எடுத்து அந்த வெள்ளை துணியில் கட்டி அதில் இருக்கிற தண்ணியெலாம் ஃபில்டர் பண்ணி எடுத்துடணும். ஃபில்டர் பண்ணி எடுத்துகிட்டு அந்த துணியில் இருக்கிற தயிரை ஒரு 2 நாள் 3 நாள் நல்லா வெயிலில் காய வைக்கணும். இது எதுக்குன்னா, உங்களுக்கு எல்லா நேரமும் தயிர் கிடைக்குதுன்னு சொல்ல முடியாது. தயிர் கிடைக்காத நேரத்தில் இந்த மாதிரி பவுடர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் இருக்கிற எந்த சத்துமே குறையாது. ஆர்கானிக் முறையில் செய்கிறதுனால உங்களுக்கு சுத்தமான தயிர் பவுடர் கிடைக்கும். இது வந்து நேச்சுரல் ஃபுட்டில் சேர்ந்து வரதுனால நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது நீங்கள் சாப்பாட்டுக்கு, வேறு ஸ்நாக்ஸுக்கு, நிறையா ஃபுட்டு நல்லா யூஸ் பண்ணுறாங்க. கேக் எடுத்து கூட அந்த தயிர் பவுடர் சேர்த்து செய்கிறாங்க. அது நல்ல டேஸ்ட் கிடைக்குது. ஆனால் அது அதிகமாக கடையில் கிடைக்கிறதில்ல, ஏன்னா அது ரேட் அதிகம். 1 லிட்டர் பாலுக்கு 100 கிராம் தான் பவுடர் கிடைக்கும். அதனால் ரொம்ப அதிகம் ரேட்டுங்கிறனால அதிகம் யாரும் செய்கிறதில்ல. அதிகம் புரியுது. ரொம்ப அதிகம் புரியாதீங்க. அந்த வெள்ளத்தன்மை வர வேண்டாம். சும்மா அந்த தண்ணி மட்டும் ஊற்றுற அளவு வச்சு அப்படியே வேலையை வச்சுருங்க. ஒரு பாத்திரத்தை வச்சு வச்சுருங்க. ஒரு 5 மணி நேரம் தண்ணி ஃபில்டர் ஆகி வெளியே போயிடும். அதுக்கப்புறம் அதை எடுத்து நீங்கள் தட்டத்தில் விரிச்சு வச்சு வெயிலில் காய வைங்க. 2 மணி காய்ச்சினா அது பவுடர் ஆயிரும். அது கட்டி இருக்கும். அதை நீங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டு உடச்சி தூள் பண்ணிக்காங்க. தூள் பண்ணி நல்ல டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.